பொதுவா அரசியல் தலைவர்கள் சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்று காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சிட்டாரு இந்த குறுகிய காலத்துல. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், என்னுடைய பேஜ் சாய் வினோத் அபிஷியல் அப்படின்ற பேஜ் வந்து ஒரு காமனான ஒரு பேஜ். இது எந்த கட்சி சார்ந்ததோ எந்த அமைப்பு சார்ந்ததோ எதுவுமே கிடையாது. ஒரு பொதுமக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பேஜ் இது. அதுல பாத்தீங்கன்னாக்க பொதுவான கருத்துக்கள் மட்டும்தான் பரவிடப்படும். அதுல நான் ஒரு கோழி வந்து போட்டிருந்தேன். இந்த 2026 சட்டசபை தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சர்வே ஒண்ணு நான் நடத்தியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகளோட டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இந்த 4 கட்சியை தான் அதுல ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதுல டிவிகே மற்ற 3 கட்சிகளோட 2 மடங்குக்கு அதிகமான ஓட்டுகள் வந்து மக்கள் வந்து கொடுத்திருந்தாங்க, பொதுமக்கள். ஓகே, இது இணையத்துல நம்ம எடுத்த ஒரு நம்ம திருச்சியில, நான் இருக்கிறது திருச்சியில ஒரு தனியார் நிறுவனம் ஒரு இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க மக்கள் கிட்ட. அப்போ ஒரு தொகுதியில, திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி நகர் பகுதியில டிஎம்கே 40%, அடுத்தது டிவிகே 37%, அடுத்தது அதிமுக ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 23, 24 அந்த மாதிரி அளவுக்கு டிஃபரன்ஸ்ல கருத்து கணிப்பு வாக்குகள் வந்து இருந்தது. சோ இணையத்துல டிவிகே நம்பர் 1 இடத்துல இருக்கு. இங்க களத்துல கருத்து கணிப்புல டிவிகே நம்பர் 2 பொசிஷன் இருக்கு. அதுவும் சின்ன டிஃபரன்ஸ்ல டிஎம்கே 40, டிவிகே 37. அப்போ விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, 2 கட்சிக்கு இடையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதே மாதிரி இன்னைக்கு அந்த சூழல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு. இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து 50 வருஷ அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் பயணம் பண்ண, அதிமுக பயணம் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சராக, ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வியூகம் வகுத்து அதை செயல்படுத்தி காட்டியவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ண போறாரு? புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா? ஓபிஎஸ் அவரோட சேர போறாரா? தினகரன் கூட சேர போறாரா? இல்ல டிஎம்கேக்கு போக போறாரா? இல்ல பிஜேபிக்கு போக போறாரா? அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா அவரு டிவிக்கு போய் ஜாயின் பண்ணாரு நம்ம விஜய் அவர்கள் கூட. இதுல அப்படி போய் அவர் ஜாயின் பண்ணா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க முடியும்? ஆல்ரெடி அங்க பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கூடவே ஆதவர்ஜன் அவர்கள் இருக்காங்க, நிர்மல் குமார் அவர்கள் இருக்காங்க, அருண் சார் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் பொழுது இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து, யார் மனசும் சஞ்சலப்படாம, இவர் மனசும் சங்கடப்படாம ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து அங்க மேற்கு மண்டல பொறுப்பாளராகவும் அவர் அறிவிச்சு, இவர் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்புகள் வாங்கி சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகும்போது அங்க உள்ள டிவிக்கு தொண்டர்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து மேற்கு மண்டலமே ஆடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய தொண்டர்களும் ஒரு மாதிரி அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய அபார வளர்ச்சிய தலைவர் தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் கொண்டு வந்தது யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஆடிதான் போயிருக்காங்க. ஆளும் கட்சியான டிஎம்கேவுக்கு சரிசமமா அவங்களுக்கு கூட போட்டி போடுற அளவுக்கு டிவிகேவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். சோ அவர் கண்டிப்பா சொன்னதை செஞ்சுட்டாரு. இன்னும் என்னென்ன செய்ய போறாரு, இந்த 2026 தேர்தல் களம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. We are waiting.